இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த காஷ்மீரில் பயங்கரவாதம் செய்த இந்த லஷ்கர்-இ-தாய்பா அப்படிங்கிற இயக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயக்கத்தில் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க எப்போ ஆரம்பித்தாங்க, யார் தலைவர், எப்படி இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய கோல் என்ன, இவங்களுடைய லட்சியம் என்ன, இவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க, யார் இவங்களெல்லாம் தூண்டி விடுறது, யார் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, பண விஷயமா, துப்பாக்கி விஷயமா, குண்டுகள், அணுகுண்டுகள், ராக்கெட்டுகள், எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் எங்கேருந்து போகுது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விக்கிபீடியாவிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிந்து கொண்டாலே இந்த புண்ணியவான்கள் பின்பற்றுகிற அந்த புண்ணிய மதத்தினுடைய அருமை பெருமைகள்லாம் நமக்கு அறிய வரும். இவங்களை நம்ம பீகாரில் இருந்தும் சரி, யூபியில் இருக்கும் சரி, ஏன் தமிழ்நாட்டில் கூட எல்லா புண்ணியவான்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் போராளிகள், மண்ணுக்காக போராடுகிற போராளிகள், இவங்கள போய் பயங்கரவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவன் வந்து உள்ளே வந்து 300 பிணை கைதில் கடத்திட்டு போய், குழந்தைகளை கடத்திட்டு போய், வயசானவங்களை எல்லாம் கடத்திட்டு போய் கொன்று கற்பழித்து இந்த மாதிரி கொடூரமான காரியங்களை செஞ்சான். கேட்டால் என்னடான்னா, எங்கள் மண்ணுக்காக நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, எங்கள் மண்ணை மீட்டெடுக்கணும், எங்கள் தாய் மண்ணை மீட்டெடுக்கணும் அப்படின்னா. அப்புறம் ஏன்டா இந்த மாதிரியான கொடூரத்தை செய்கிறீங்க அப்படின்னா, அதை எங்களுக்கு அந்த நாட்டை கொடு, இஸ்ரேல் தேசத்தை எங்களுக்கு கொடு, இல்லைன்னா இதை விட கொடூரத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னான். அப்போ அதனால அவங்களையெல்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்னு எல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் ஹமாஸ் எங்கள் உயிர்டா, அது ஒரு போராளிகள் குழு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற புண்ணியவங்களாம் சொன்னாங்க. இப்போ அதே போல் தான் இப்போ தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் கூட இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை போராளிகள் குழு அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. அது கொண்டாலும் சரி, கொலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அதை திருப்பி அவங்க ஏதோ அப்பாவிகள் மாதிரியும், அவங்க ஏதோ இந்த உலகத்துக்கு, மனித குலத்துக்கு நன்மை செய்ய வந்தது மாதிரியும், ஒரு போராளிகள் குழு, மக்களுக்காக போராடுகிற போராளிகள் மாதிரியும் இன்றைக்கும் அரசியல்வாதிகளை கூட நம்ப வச்சு விட்டாங்க இந்த புண்ணியவான்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த லஷ்கர்-இ-தாய்பா பயங்கரவாதிகள் காஷ்மீரில் செஞ்ச கொடூரத்தை இல்லை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது நடந்திருக்கும், அவங்க வந்து போராளிகள், அவங்க அந்த மாதிரி கொடுமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு இன்றைக்கும் அவங்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை நடத்தின அந்த பயங்கரவாதிகளுடைய வீட்டை எல்லாம் கண்டுபிடிச்சி, அவங்க அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி, அவன் யார், என்ன ஏது, எதுக்காக வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் ஒவ்வொன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த இயக்கத்தை குறித்து, அந்த காஷ்மீரில் 26 பேரை கொன்ன அந்த கொடுமையான அந்த பயங்கரவாத இயக்கத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ரொம்ப முக்கியமான நமக்கு அறிய வேண்டிய, அவங்கள குறித்து மேலோட்டமாக அறிய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வோம். அதுதான் நமக்கு முக்கியம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் லஷ்கர்-இ-தாய்பா அப்படிங்கிற இந்த விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், இந்த பயங்கரவாத இயக்கத்தை குறித்து. அப்போ இதில் 3 விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ரொம்ப 3 விஷயங்கள். ஒன்று, எப்பவும் போல் அந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்லோகம் வந்து எப்படியும் இந்த நம்பரில் தான் வரும். அதே போல் அந்த வாழை தான் அவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் தலையை வெட்டுறதுக்கும் ரத்தம் குடிக்கிறதுக்கும் இந்த வாழை தான் அதிகமாக உபயோகிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழை உபயோகித்தாங்க, இப்போ வந்து துப்பாக்கியை உபயோகிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் அந்த வாளுக்கும் என்ன 6 தான் வரும். இதை பார்த்திங்கன்னா 6 கலரு. இந்த 6 கலரு அப்போ பார்த்தேன். இப்போ இது உண்மையை பார்த்தா இது அந்திகிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வரும். அப்போ இந்த புண்ணிய இயக்கங்கள் எல்லாமே இந்த நம்பரின் அடிப்படையில் தான் எல்லாமே பேர் வச்சுக்கிடுவாங்க, கொடியும் வச்சுக்கிடுவாங்க, அதனுடைய சிம்பல், சைனு எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாங்க. இது மறைமுகமான ஒரு பிசாசினுடைய தந்திரம். இந்த இயக்கங்கள்லாம் கூடிய சீக்கிரமே தன்னுடைய இயக்கத்தின் கொள்கைகளை, தங்களுடைய இயக்கத்தினுடைய லட்சியங்களை எல்லாத்தையும் அந்த அந்தி கிறிஸ்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவன் வேலை செய்வான் அதுக்கடுத்து ரகசியமாக. அப்போது அதனால இதையெல்லாம் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த லஷ்கர்-இ-தாய்பா அப்படிங்கிற இந்த இயக்கத்துக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஆர்மி ஆஃப் த குட்டான். அடாடாடாடா, பேரை பார்த்து அருமையான பேர், ஆர்மி ஆஃப் த குட்டு. நல்லது செய்கிற ஒரு ஆர்மி, நல்லது செய்கிற ஒரு மிலிட்ரி, நன்மை செய்கிற இராணுவ வீரர்கள் அப்படின்னு அர்த்தமா. இதை இன்னொன்று ஆர்மி ஆஃப் த ரைச்சியஸ், நீதிமான்களின் இராணுவம் அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஆர்மி ஆஃப் த பியூர், அதாவது சுத்தவான்களின்
சுத்தவான்களின் இராணுவம் அப்படின்னு அர்த்தமா. இந்த இராணுவம் வந்து சுத்தமானதான், இந்த இராணுவம் நீதியானதான், இந்த இராணுவம் எப்படிப்பட்டதான், நல்லதான். சரி, அப்படி என்ன தான் நீதி செய்கிறாங்க, அப்படி என்ன தான் சுத்தமான காரியங்களை செய்கிறாங்க இந்த உலகத்தில், அப்படி என்ன தான் நன்மை செய்கிறாங்க, இந்த 3 விதமான காரியத்தை ஆர்மி ஆஃப் த குட், ஆர்மி ஆஃப் த ரைச்சியஸ், ஆர்மி ஆஃப் த பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி என்ன தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத அதுக்கடுத்து அவங்களுடைய லட்சியங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது அறிய வரும். பெரிய அதிசயமாக இருக்கும், நம்ம பார்ப்போம். அப்போ இதை வித்தியாசமான உச்சரிக்கிறாங்க. ஒருத்தன் லஷ்கர் இ தாயிபா அப்படிங்கிறான், இன்னொருத்தன் என்னடானா லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிறான். நம்ம தான் லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், நமக்கு உச்சரிப்பு அப்படி தான், அதுதான் நல்லா இருக்குது, அதான் நல்லா இருக்குது கூப்பிட்றதுக்கு. அப்புறம் இது வந்து லஷ்கர் இ தாய்பா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் என்னடானா லஷ்கர் ஐ தயேபா, லஷ்கர் இ கிடையாது, லஷ்கர் ஐ தயேபா அப்படின்னு வித்தியாசமான 4 விதமான பேர்களில் இதை அழைக்கிறாங்க. பரவாயில்ல, அருமையான பேர் தான் இது. இப்போ இது யாருடையது அப்படின்னா, இது பாகிஸ்தான் சலாஃபிஸ்ட் ஜிகாதிஸ்ட் ஆர்கனைசேஷன். அந்த சூனா முஸ்லீம்காரங்களுடைய ரொம்ப ஒத்து போகிற ஒரு விஷயம். சலாஃபி சூஃபி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள். கடைசியில் இது நாங்கள் இருக்கலாம், ஜாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க. சரி, இந்த ஆர்கனைசேஷனுடைய கோல், இதனுடைய லட்சியம் அது என்ன அப்படின்னா, அதாவது காஷ்மீரையும் பாகிஸ்தானையும் ஒன்றாக்கணும், காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்க்கணும். அதுதான் வந்து இதனுடைய நோக்கம், இதனுடைய லட்சியம், இதனுடைய கோல். இதுக்காகத்தான் அல்லாஹ் இவங்களை அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்படி நான் வந்து இந்தியாக்காரன் வந்து விக்கிரகங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறான், காஷ்மீர் எப்படி அழகான நாடு மாநிலம், அதை வந்து என்னுடையதல்லவா, அதனால நீங்கள் உங்கள் புண்ணிய நாட்டோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அல்லாவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயக்கம். அதனால இவங்களுடைய பிரைமரி கோல் என்ன அப்படின்னா, இது காஷ்மீரோட பாகிஸ்தானை சேர்க்கணும், அதாவது பாகிஸ்தானோட காஷ்மீரை சேர்க்கணும். அதுதான் சரியான வார்த்தை. அப்போ இந்த காஷ்மீர் மாநிலத்தை, இப்படி அழகான மாநிலத்தை இந்தியாவில் இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் பொறுக்க முடியல. இது வந்து அல்லாவின் தேசம், இது வந்து அல்லாவின் நாடு, இது வந்து அல்லாவின் உலகம், அதனால இங்கே இருக்கிறதெல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது, நம்ம வந்து அல்லாவின் அடிமைகள், அதனால இந்த காஷ்மீர் அழகானதை இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து எப்படியாவது காஷ்மீரை நம்ம பாகிஸ்தானோட சேர்க்கணும்னு போராடுறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற இந்த இயக்கம். இது வந்து 1985-86 நிறைய புண்ணியவான்களால் இது நிறுவப்பட்டது. அதில் இந்த புண்ணியவான் இவர் தான் மெயின் புண்ணியவானாக இருப்பார் போல இருக்குது. அதுக்கடுத்து இவர் இருக்காப்புல, அதுக்கடுத்து இந்த இவங்களாம் இருக்கிறாங்க. அடே எப்பா, கையில் வச்சுருக்க வாழைப்பழம் வச்சுருப்பாங்க அவ்வளோ இருக்குது, உரிச்சு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாவம். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இரக்கம், கருணையின் மார்க்கத்தை சேர்ந்தவங்க, இரக்கத்தின் மார்க்கத்தை சேர்ந்தவங்க, சாந்தி சமாதானத்தின் மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் கையில் வாழைப்பழம் வச்சுருக்காங்க, யாராவது வந்தால் கொடுக்கலாம் பசிக்கு அப்படின்னு. சரி, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான், தப்பு இல்லை, கொடுக்கட்டும், எல்லாம் பசி ஆறட்டும். இதைத்தான் இப்போ 26 பேருக்கு செஞ்சுருக்குறாங்க. சரி, அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து 1985-86 என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்காங்க, இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி அந்த இயக்கத்தை உருவாக்குனதுக்கு எங்கே இருக்கிற காசு, துப்பாக்கி இதெல்லாம் வருது, எல்லா விதமான ரீசோர்ஸு எங்கே வருது அப்படின்னு பார்த்தா, இந்த புண்ணியவான் தான் இது எல்லா உதவியும் செஞ்சுருக்காப்புல. இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி அதை மறக்க முடியாது, இந்த ரெட்டை கோபுரத்துக்கு செஞ்ச வேலை. அப்போ இந்த புண்ணியவானை அமெரிக்காக்காரன் துவம்சம் பண்ணிவிட்டான். சரி, ஆனால் அப்போ அவை உயிரோடு இருக்கிற வரைக்கும், அந்த ஒசாமா பின் லேடன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து தான் என்ன வந்திருக்கு, எல்லா விதமான சலுகைகள், எல்லா விதமான ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த ஆர்கனைசேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுங்க அப்படின்னு எல்லா உலகமே யுனைடெட் நேஷன் இதெல்லாம் காப்பீர்கள் சேர்ந்தது. அதில் தான் அமெரிக்காக்காரன் பிரிட்டன்காரெல்லாம் இருக்கான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது வந்து ஒரு டெரரிஸ்ட், இது ஒரு பயங்கரவாதம், இது ஒரு தீவிரவாதம் அப்படின்னு அதுக்கு முத்திரை கொடுத்துனாங்க. அப்போ இந்த ஆர்கனைசேஷனுக்கு நிறைய விதமான சப்போர்ட்டுகள்லாம் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டு, அப்புறம் ஜமாத்துலாம் சப்போர்ட்டு, நிறைய ஜமாத்துகள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஜமாத்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சாரிட்டி,
சேரிட்டியெல்லாம் அங்கங்கே பிரிட்டனில் போய் ஐயா பாகிஸ்தானில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழைங்கள்லாம், ஐயோ படிக்க காசு இல்லை, சாப்பாடு காசு இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ்காரன் டாலருக்கு லட்சக்கணக்கில் அள்ளி கொடுப்பான். அதை வாங்கி இவங்க என்ன செய்கிறது அப்படின்னா இங்கே அனுப்புறது, எங்கே இந்த பயங்கரவாத தீவிரவாத குழுக்களுக்கு அனுப்புறது. இவங்க அப்பப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டையும் அட்டாக் பண்ணுவாங்களாம். அப்புறம் இப்போ இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுருக்காங்களோ அவங்களையும் கொள்ளுவாங்களாம். இப்போ இந்த சுன்னா முஸ்லீம் ஷியா முஸ்லீம்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க பார்த்தீங்களா, அங்கே கூட்டு போட்டுக்கிறாங்க, இவங்க இங்கே கூட்டு போட்டுக்கிறாங்க, மாற்றி எப்படியும் வாரத்தில் ஒரு தடவை 50 பேர் 60 பேர்னு மசூதி இல்லைன்னா அநியாயமாக செத்துக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த வேலையெல்லாம் செய்கிற ஒரு குரூப்பு சேர்ந்தவங்க அவங்க இஸ்லாம் என்னதான் இஸ்லாமிய அந்த நாட்டில் இவங்களுடைய அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கிறணும். இதுக்கு முரண்பட்ட வேறு யாரையும் இவங்க பார்க்க மாட்டாங்க, சூனபதிக்கு அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட கொடூரமானவங்க இவங்க. சரி, இவங்களுடைய கோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவங்க இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு இதுதான் வெளியில் தெரிஞ்சது எல்லாமே. இதுதான் பிரதானமாக எங்களுக்கு வேணும், அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது, அந்த அழகு இடங்கள்லாம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு இவங்க போராட ஆரம்பித்தாலும் இவங்க எவ்வளோ கொடூரமானவங்கன்னா, ஒருவேளை இந்த காஷ்மீர் இவங்களுக்கு கையில் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், காஷ்மீரை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து இவங்க சும்மா இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து இந்தியா முழுதும் அவங்க பாகிஸ்தானாக மாற்றுற வேலையில் தான் இவங்க இறங்குவாங்களாம். அதாவது இப்போதைக்கு அவங்களுடைய பிரைம் கோல் இது காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அதுதான் எங்களுக்கு வேணும், காஷ்மீர் எங்களுக்கு சொந்தமானது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்கன்னா இந்தியாவை முஸ்லீம்களுடைய ரூலுக்கு ஆக்கிடுவாங்களாம். இந்தியாவில் இனி சரியா அல்லா தான் எங்கள் சட்டம் தான் நடக்கணும், இது அல்லாவின் தேசம், இது அல்லாவின் உலகம் அப்படின்னு சொல்லி இந்தியாவையே அவங்க இந்த புண்ணிய தேசமாக பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தான் மாதிரி இந்த சிரியா மாதிரி அப்படி ஆக்குற ஒரு ரகசிய கோல் பின்னாடி இருக்குது. நம்ம சரி இவனடா இவனோட நமக்கு யுத்தம் வேணாம்டா, இந்தாங்கடா உங்களுக்கு காஷ்மீர் தானடா வேணும், இந்தடா வச்சுக்கோங்கடா அப்படின்னு நம்ம சொல்லி இந்தியாக்காரங்க ஒரு வேளை தவறி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேணாம், உயிர் தான் அநியாயமாக போகுது, சண்டை போட்டால் உங்கள்கிட்டையும் உயிர் போகும் எங்கள்கிட்டையும் உயிர் போகும், அதனால் எங்களுடைய மக்களை நான் பாதுகாக்கணும், காஷ்மீர் உங்களுக்கு வேணுமா இந்தா போ அப்படின்னு நம்ம ஒரு வேளை கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா அதுக்கடுத்து என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அது எல்லாமே தமிழ்நாடு வரைக்கும் கடைசியில் சவுத் இந்தியா முழுவதும் என்ன செஞ்சுருவாங்களாம் அப்படின்னா எங்களுடைய சட்டம் தான், எங்களுடைய சரியா சட்டம் தான் இந்த நாட்டில் நடக்கணும் அப்படின்னு அடுத்து மொத்தமாக இந்தியாவையெல்லாம் மாற்றி இந்தியாவின் பேருங்கிற எடுத்துகிட்டு இந்துஸ்தான் அப்படிங்கிற பேரை எடுத்துகிட்டு அவங்க பாகிஸ்தான் அப்படின்னு முழுமையாக மாற்றிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ரகசிய கோல். ஆனால் ஆரம்பிக்கிறது என்ன காஷ்மீர் பள்ளத்தாக்க முதல்ல கொடு, அதுதான் ஆரம்பம். ஆனால் அதுக்கடுத்து முழுதும் எடுக்கிறது தான் இவங்களுடைய கோல். அப்படி தான் இவங்களுடைய பயங்கரமான இந்த தீவிரவாத குணம். இவங்க எப்போவுமே அதிகமாக யாரை வெறுப்பாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை அதிகமாக வெறுப்பாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரன் தான் எங்கள் நாட்டெல்லாம் ஆனோம், உலகத்தையும் ஆண்டான் அப்படின்னு அவங்க இந்த முகலாயர் எம்பர் அந்த எம்பர் இந்த எம்பர்லாம் தோற்கடித்தான், இந்த புண்ணியவான்களையெல்லாம் எதை தோற்கடிச்சிட்டான் போல இருக்குது பிரிட்டிஷ்காரன். அதனால அவங்கள முதல்ல காலி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க மேலே பயங்கரமான வெறுப்பு. அப்போ அதனால தான் பாகிஸ்தான்லேருந்து அதிகமான பாகிஸ்தானியர்கள் இப்போ எங்கே பிரிட்டிஷில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்சத்தில் 20 லட்சம் பாகிஸ்தானியர்கள் அங்கே இருக்கிறாங்களாம். அந்தளவுக்கு புண்ணிய தேசமாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ லண்டன். அதனால் எவனாவது பிரிட்டிஷ்காரனை சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுடைய கலாச்சாரமோ ஏதோ ஒரு காரியத்தை பாகிஸ்தானில் எல்லாம் கொண்டு வந்தால் அதுக்கு பயங்கரமாக ஆப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து சேரிட்டிங்கிற பேரில் காசு மட்டும் வாங்கி நல்லா திம்பாங்க. உலகம் இருக்கிற இந்த புண்ணியவான்களை இதை தான் செய்கிறாங்க. வாங்கி திங்கிறதெல்லாம் அமெரிக்காக்காரனை தின்னுக்கிட்டு கடைசியில் அவங்களையே கொல்லுவோம் வெட்டுவோம்னு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பரிதாப நிலைமை. அப்போ இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை மட்டும்தான் இவங்க வெறுக்கிறாங்கன்னு இல்லை, இதுலாம் சேர்ந்து இந்தியாவை அழிக்கணும். என்ன ஒரு அருமையான பார்த்தீங்களா, இந்தியாவை அழிக்கணும், இந்தியாவே இருக்கக்கூடாது, இந்தியா அப்படிங்கிற பேரே இருக்கக்கூடாது. எப்படி ஈரான்காரை இஸ்ரேல் அப்படிங்கிற பேரே உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாதுன்னு இந்த வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கான் லட்சக்கணக்கான பேரை. அதுக்காகவே ஹூதி எசபுல்லா ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரமான கொடூரவான்களை எல்லாம் உண்டாக்கி பாலஸ்தீனியர்களை எல்லாம் அதில் சேர்த்து ஒரு கொடூரமான காரியத்தை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி ஈரான்காரன் இஸ்ரேலை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறானோ அதே போல் இவங்க எதுக்கு கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்கன்னா இந்தியாவை அழிக்கணும். இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் எந்த ஒரு கலாச்சாரமும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய அந்த சரியாக கலாச்சாரம் தான் வரணும். அதனால இந்தியாவை அழிக்கணும்.
அப்புறம் ஹிந்துசத்தை அழிக்கணும், அப்புறம் ஜூதாயிசத்தை அழிக்கணும். இவங்களுடைய யதார்த்தமான உண்மையான கோல் எது அப்படின்னா யூத மதத்தை அழிக்கணும், யூத மதம் இல்லாமல் பண்ணணும். அதே போல் இந்து மதத்தை இல்லாமல் பண்ணணும். அதுக்கடுத்து கிறிஸ்டியானிகளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப ஈஸியாக கழுத்தை காட்டுறா அப்படின்னா கழுத்தை காட்டிடுவாங்க, வெட்டி போடுவாங்க. ஆனால் மற்ற இந்து மதத்தில் அப்படின்லாம் அவங்க திருப்பி அடிப்பாங்க. யூதனும் அப்படி தான், அவன் திருப்பி அடிப்பான். அதனால அவங்க 2 பேர் தான் இவங்களுக்கு இப்போதைக்கு பயங்கரமான ஒரு எதிரி, இந்து மதமும் அப்புறம் ஜூதாயிசமும். நல்லா கவனிக்கணும், இவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி இருக்குது. ரிலீஜியஸ் டியூட்டி, இவங்களுடைய பக்தியினுடைய ஆன்மீக கடமை, அதை செஞ்சே ஆகணும் இந்த உலகத்தில். அந்த கடமையிலேருந்து அவங்க தவறவே முடியாது. அந்த கடமை என்ன அப்படின்னா ஜிஹாது. இந்த ஆர்கனைசேஷனுடைய, இந்த எல்இடி ஆர்கனைசேஷனுடைய கடமை, இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கடமையில் ஒன்று ரிலீஜியஸ் டியூட்டி, ரிலீஜியஸ் கடமை. ஒவ்வொரு நாளும் காலை கடன்னு சொல்கிறோம்ல, தவிர்க்க முடியாதது சாப்பாடு, தவிர்க்க முடியாதது உணவு, தவிர்க்க முடியாதது தண்ணி, தவிர்க்க முடியாதது. அதே போல தான் ஜிஹாது அவங்களுடைய இதில் தவிர்க்க முடியாது. அந்த புண்ணிய மதத்திலே அது தவிர்க்க முடியாது, அது பின்னாடி வரும், அதை பார்ப்போம். அப்போ இந்த ஆர்கனைசேஷன்லேயும் இந்த எல்இடிலையும் இந்த ஜிஹாது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி. அதை செஞ்சே ஆகணும். அல்லாஹ் அப்படின்னு இப்படி கையை காமிக்கிற ஒவ்வொருத்தனும் அதை செஞ்சே ஆகணும். அந்த ஜிஹாதை செஞ்சுட்டு அதுக்கடுத்து அந்த கண்மணி நாயகம் கொண்டு வந்த அந்த காலிப்பேட்டு அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த முறைமையெல்லாம் இங்கே கொண்டு வந்த, அந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை விட எல்லாத்தையும் விட கேவலமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறாங்களாம். மேக்சிமம் இவங்களுடைய அகந்தா, மேக்சிமலிஸ்ட் அஜெண்டா, ஒரு பிரைமரி அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, மேக்சிமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காரியத்தை இவங்க செய்யணும். அது என்ன அப்படின்னா குளோபல் ஜிகாது. குளோபலி அவங்க உலகளாவிய ஒரு ஜிகாது செய்யணும். இப்போ செஞ்சுருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு துரும்பு 26 பேரை சுட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த புண்ணியவான்களாம் பார்ப்பாங்க. எத்தனை பேர் செத்தாங்க? 26 பேரை சுட்டு கொண்டுருக்காங்க, அவ்வளோதானா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? என்னையா இதை போய் பெரிய பிரச்சனைக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் குளோபல் லெவலில் அஜெண்டா வச்சுருக்காங்க. அந்த குளோபல் அஜெண்டாவில் இன்க்ளூடிங் அட்டாக்ஸ் ஆன் சிவிலியன்ஸ். அதுதான் அப்பாவிகள். இன்னையா அப்பாவிகளை கொள்கிறான், சிவிலியன்ஸை கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்களே இந்த கேவலங்கட்ட புண்ணியவான்கள் தமிழ்நாட்டில். இந்த புண்ணியவான்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த குளோபல் ஜிகாது செஞ்சு சிவிலியன்ஸையும் அப்பாவிகளையும் கொல்லணுமா? அப்பாவிகள் அப்படிங்கிற ஒரு சாரார், அவங்க தாங்க உண்டு, தங்களுடைய குடும்பம் உண்டு, யாரையும் பகைக்காமல், யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் விவசாயம் செஞ்சு கருதறுத்து அதை உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்றாங்க இல்லையா? அப்பாவி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் அவங்களையும் கொல்லணுமா? இன்க்ளூடிங் குளோபல் ஜிகாத். இதுக்கு பேர் தான் குளோபல் ஜிகாத். இன்க்ளூடிங் அட்டாக்ஸ், யார் மேலே? சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணணும் அவங்களையெல்லாம். அதனால தான் இங்கே வந்து எந்த மதம் அப்படின்னு கேட்டு சுட்டுருக்குறாங்க. இந்து மதமானு கேட்டதுமே பொங்கிருச்சு, சுட்டு அப்போயே அந்த ரத்தத்தை குடித்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆத்திரம் அடங்கியிருக்கு. அது என்ன ஆத்திரம்னு தெரியல. அப்போது நல்லா கவனிக்கணும், இந்த சிவிலியன்ஸை எல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறத எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் சிவிலியன்ஸை கொல்லணும் அப்படின்னா, இது இந்த குரானில் எழுதப்பட்டிருக்கு. அந்த குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அதான் என்ன இந்த வசனம் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தாலே ஃபைட்டிங் ஆரம்பமே என்னது, அமர்க்களமாக ஆரம்பிக்கிறாங்க, மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட்டிங் பச்சைகரமானு சொல்லணும். ஃபைட்டிங் அது எதுக்கு அப்படின்னா, அல்லாஹ் வந்து உங்கள் மேலே கடமையாக்கியிருக்கான். எது? யார் மேலே? பிலீவர் மேலே. அதாவது அல்லாஹ்வை எவன் நம்புகிறானோ, கண்மணி நாயகத்தை எவன் நபின்னு நம்புகிறானோ அவங்க மேலே என்ன ஒரு ஆப்ளிகேட்டரி, ஒரு பயங்கரமான கடமை. அந்த கடமை என்ன அப்படின்னா சண்டை போடணும். எப்படி சண்டை போடணும் அப்படின்னா, அதாவது நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும், உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாட்டி நீ சண்டை போடணும். புரியுதா சொல்கிறது? எந்த குரானுடைய வசனத்தின்படி நீ ஒரு முஸ்லீம்ங்கிறவன் அவன் தனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும், ஐயோ எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு யாரையும் வெட்ட எனக்கு பிடிக்கலைங்க, ஐயோ அவனை அடிக்க பிடிக்கலைங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த பாட்டை ஆர்வால் எடுத்து தலையை வெட்டணும், அவங்கள கொல்லணும். அது கடமையாக்கியிருக்காப்புல யார்? அல்லாஹ். இந்த சண்டையை, யுத்தத்தை, போரை, இந்த கொடுமையை, இந்த தீவிரவாதத்தை, இந்த பயங்கரவாதத்தை கடமையாக்கியிருக்காப்புல. அதை நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ செஞ்சு தான் ஆகணும். யார்?
மிலிட்டரியெல்லாம் இல்லை, பயங்கரவாதி தீவிரவாதிகளாம் இல்லை. அல்லாவே அல்லாவை வணங்குற எல்லாருமே, அல்லாவை எவன் விசுவாசிக்கிறானோ நம்புகிறானோ அவன் எல்லாம் இதை செய்யணும். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் வந்து என்ன இப்படி இருக்கீங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்வான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கெட்டதை விரும்புகிறீங்க, நல்லதை வெறுக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாவுக்கு தான் எது நல்லது கெட்டது அப்படின்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது. இது நல்லதா இது கெட்டதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். அதுதான் முக்கியம். ஏன்னு கேட்டால் அதை தான் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. குர்ஆன் 2ஆம் அதிகாரம் 216வது வசனம். ரொம்ப நிறைய வசனம் இருக்குது. அதில் 216 இதுதான் ஃபைட்டிங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், கடமையாக்கியிருக்கான். விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு. இதனுடைய அடிப்படையில் தான் இவங்க குளோபல் ஜிஹாது நடத்துகிறாங்க. யார் மேலே? சிவிலியன்ஸ். யார் மேலே? அப்பாவிகள் மேலே. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் சிவிலியன்ஸ் தான். சிவிலியன்ஸு பயங்கரவாதிகளாம். என்ன செய்கிறது? அப்போ எல்லாம் கேட்டுருக்குறாங்க, என்னங்க இது ரிலீஜியஸ் அப்ளிகேட்ரியாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஆமாயா, இதை நீ செஞ்சே ஆகணும்யா, இந்த யுத்தத்தை நீ செஞ்சே ஆகணும்யா, எல்லாம் கடமை ஆக்கியிருக்கான் அப்படின்னு. ஏன் இதை செய்யணும் அப்படின்னு, ஏன் இந்த ஜிஹாதை செய்யணும்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ கேட்டால் அதுக்கு அருமையான ஒரு பதிலை சொல்கிறாங்க. என்ன பதில் அப்படின்னா, இதெல்லாம் இந்த உலகமே ஒரு காலத்தில் அல்லாஹ்வினுடைய அடிமைகளால் ஆளப்பட்டது. அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான், அதையெல்லாம் ஜெயிச்சு இப்போ அவன் வந்து நிறைய நாடுகள் கிறிஸ்டியன் நாடுகளாக இருக்குது, நிறைய நாடுகள் புத்த மத நாடுகளாக ஆகிப்போச்சு, இந்தியா இந்து மத நாடு ஆகிப்போச்சு, இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. நம்ம இந்த உலகமே ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே நம்ம இஸ்லாத்தை தான் தழுவி இருந்துச்சு. அதனால திரும்ப அந்த நாட்டை நம்ம எடுக்கிறோம். அதான் அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நாட்டை எதுக்காக மற்றவங்களோட நம்ம ஜிகாது செய்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்தவங்க இப்போ இந்துக்களாக மாறிட்டாங்களாம், கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்களாம். இந்த உலகமே கண்மணி நாயத்துக்கு அப்புறம் ஊராக போய் இந்த சகாபாக்கள்லாம் நாடாக போய் அங்கே உள்ள எல்லாரையும் வாழால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய புண்ணிய மதத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போ என்னென்னமோ அவுரங்கசீப்பு, அந்த சீப்பு, இந்த சீப்பு, யாரும் உலகத்தையெல்லாம் ஆண்டிருக்காங்க, அங்கங்கே ஆண்டிருக்காங்க. அதனால் அல்லாஹ்வின் அடிமைகள் நிறைஞ்ச உலகமாக இது இருந்துச்சான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்து தான் ஏமாற்றி அவன் பயங்கரமான ஆயுதங்களெல்லாம் கொண்டு வந்து எல்லா இஸ்லாமியர்களும் ஆட்டிச்சு. அப்புறம் கடைசியில் அவன் ஜெயிச்சு உலகத்தையும் அவன் ஆண்டு விட்டானா. அதனால இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து இப்போ நம்ம திருப்பி வாங்குகிறோம், அல்லாஹ்வின் தேசமாக உலகமாக மாற்றுறோம். அவ்வளோதான். இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அவங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு பிசாசானவன் எப்படிப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்து இவங்க காதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தேசமாக இருந்துச்சு, அல்லாஹ்வின் உலகமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு சைத்தான். அவன் வந்து என்ன செஞ்சுட்டான், உங்களையெல்லாம் வெற்றி கொண்டுட்டான். அதனால திருப்பி நீங்கள் வந்து வெற்றி கொள்ள வேணாமா அப்படின்னு. அதனால தான் பிரிட்டிஷை போய் இப்போ பிடிக்க போயிருக்காங்க எல்லாரும். ஒரு 40 லட்சம் முஸ்லீமும் சேர்ந்து 60 லட்சம் அந்த பிரிட்டிஷ்காரர்களை எல்லாம் அட்டைக்கு சரியாக சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷை ஒரு வழி பண்ணுற ஒரு நோட்டத்தில் இருக்கிறாங்க இப்போது. அதே போல் இந்தியா எல்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாட்டு தேசமாக இருந்துச்சான். அதனால இப்போ தான் இது இந்து தேசமாக மாறி இருந்துச்சான். அதனால இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் இது ஒரு டியூட்டி, அவர்களுடைய டியூட்டி. என்ன டியூட்டி? இதை எப்படியாவது திரும்ப எடுக்கணும். எல்லா நாடுகளையும் அந்த நான் முஸ்லீம்ஸ் கிட்டேருந்து நம்ம திரும்ப எடுத்து அல்லாஹ்வின் தேசமாக மாற்றணும். அதை மாற்றிட்டு அதுக்கடுத்து அமெரிக்காக்காரனையும் இந்தியாக்காரனையும் இஸ்ரேல்காரனையும் எனிமி ஆஃப் இஸ்லாம். அப்போ பிரதான எதிரிகள் யார் அப்படின்னா அமெரிக்காக்காரன், யுனைடெட் ஸ்டேட்ஸு, அப்புறம் இந்தியாக்காரன், அப்புறம் இஸ்ரேல். நம்ம அப்போ இந்தியர்களாகிய நாமும் யூதனும் அமெரிக்கனும் இஸ்லாத்தினுடைய பிரதானமான எக்ஸிஸ்டென்ஷியல் எனிமி. அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் எனிமீஸ் அப்படின்னா இந்த புண்ணிய மதம் இருக்கிற வரைக்கும், இந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதம் இருக்கிற வரைக்கும், இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க 3 பேரும் எதிரி. இஸ்லாமியர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த 3 பேருமே இஸ்லாத்துக்கு சத்துருக்கலாம். சரி, அதனால இந்த எல்இடி அப்படிங்கிறவன் நம்புறது என்ன அப்படின்னா, இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது ஒரு டியூட்டி. யாருக்கு? எல்லா முஸ்லீம்களுக்கும். ஒரு முஸ்லீம்களுக்கு இல்லை, எல்லா முஸ்லீம். அது சுனா முஸ்லீமாக இருந்தாலும், ஜியா முஸ்லீம், சலாபியாக இருந்தாலும், வகாபியாக இருந்தாலும், சூஃபியாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் சரி, எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு டியூட்டி என்ன அப்படின்னா ஜிஹாது செய்யணும். இந்த அல்லாஹ்வின் தேசமாக அல்லாஹ்வின் உலகமாக மாற்றணும், இந்தியாவை அல்லாஹ்வின் தேசமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய, அதாவது அவங்க நம்புகிறாங்க. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்கிட்ட இருந்தாடா பிடுங்குனீங்க இந்த நாட்டை, இந்தியாவை
பாருங்கடா நாங்கள் எங்கள் அல்லாவுக்காக நாங்கள் போர் புரிஞ்சு புனித போர் புரிஞ்சு இந்த நாட்டை திருப்புறோம் அப்படின்னு. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பேசாமல் இருந்தாலும் வாங்கிட்டா ஒரு தடவை 2 தடவை அடி வாங்கிட்டு இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு சரி நமக்கு சண்டை வேணாம் பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க இருக்க விட மாட்டாங்க. இப்போ நடந்த விஷயத்தினால போர் வருது, ஆனால் இந்த விஷயம் நடக்கலைனாலும் அதுக்கடுத்து இவங்க போர் செய்வாங்க. சும்மாவாவது ஏதாவது குண்டை போட்டு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில் ஜிகாது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த முஸ்லீம்கள் எதுக்காக ஒரு 8 விதமான காரியங்கள் இவங்களுக்கு கிடைக்கணுமா, அதில் என்ன அது கிடைக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்களாம், இந்த ஜிகாது செய்வாங்களாம். அதில் முதல்ல என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை அந்த சரியா சட்டத்தின்படி இஸ்லாத்தின்படி சரியா சட்டத்தின்படி இந்த உலகம் நடைபெறணும், இந்த உலகம் இயங்கணும், சரியா சட்டத்தில் தான் இந்த உலகம் இயங்கணும். அதனால ஜிஸ்யா அப்படிங்கிற தெண்ட வரியை கட்ட வைக்கணும். எவன் அல்லாவை ஏற்றுக்கலையோ கண்மணி நாயத்தை நபி நம்பலையோ அவங்களாம் தெண்ட வரி கட்டணும். அதாவது 100 ரூபா சம்பாதிச்சா 90 ரூபாயை இவங்களுக்கு கொடுத்துணும். யாருக்கு? இந்த புண்ணியவான்களுக்கு. 10 ரூபாயை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தெரியணும். அருமையான சட்டம். அப்புறம் அது அப்படி செய்யணுமா. அப்புறம் அதாவது இஸ்லாமியர்களுக்காக இவங்க கொல்லப்படுகிற இஸ்லாமியர்களுக்காக பழி வாங்குவாங்களாம். அப்புறம் தண்டனை கொடுப்பாங்களாம். எதுக்கு தண்டனை கொடுப்பாங்களாம்? யாருக்கு? இந்த காஃபிர்களுக்கு, இந்த அல்லாஹ்வை கடவுள்னு ஏற்றுக்கிறாதவங்களுக்கு. என்னன்னா ஏதாவது சட்டத்திட்டத்தை எல்லாம் ஏதாவது மீறினா கொடுமையான தண்டனை கொடுப்பாங்களாம். அவங்க சட்டத்தின்படி தான் அவங்க மற்ற மதத்தினுடைய சட்டங்கள்லாம் அங்கே இயங்கக்கூடாது. இவங்களுடைய சரியாக சட்டத்தின்படி தான் இவங்க வாழணும். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி இவங்களுடைய சட்டம் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாழணும். இல்லை அப்படின்னா கொல்லுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அது கொடூரமான தண்டனை, சித்திரவதையெல்லாம் செய்வாங்களாம். அதுக்கடுத்து ஒரு காலத்தில் இந்த உலகமே அல்லாவின் தேசமாக இருந்துச்சு. இப்போ கிறிஸ்தவ நாடுகள், இது யூத நாடு, அப்புறம் இந்து நாடு அப்படின்லாம் புத்த நாடு அப்படிலாம் மாறிடுச்சு. அதையெல்லாம் நாங்கள் திரும்ப பிடிச்சிருவோம், அதையெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய தேசமாக மாற்றிடுவோம், இந்த உலகமே இஸ்லாத்துக்கு சொந்தமாக மாறும். அதை செய்கிற வரைக்கும் நாங்கள் ஜிகாது செய்வோம். அதுதான் எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ளிகேட்டரி, அதை ரிலீஜியஸ் டியூட்டி, பக்தி கடமை, அதை செஞ்சே ஆகணுமா. அதாவது ஒரு தடவை அது ஒரு நாடு இஸ்லாத்து ஏதாவது அரசர்களாலேயோ மன்னர்களாலேயோ ஆளப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்னென்றைக்கும் அது இஸ்லாமிய தேசமாக தான் இருக்கணும். அதை வேறு எவனாவது அந்த நாட்டை பிடிச்சி திரும்ப அவன் வேறு கிறிஸ்டியன் மதமாகவோ கிறிஸ்டியன் நாடாவோ இல்லை இந்து நாடாவோ புத்த நாடாவோ மாற்றிட்டா இவங்க போர் செஞ்சு எப்படியும் அதை தங்களுடைய இஸ்லாமிய தேசமாக மாற்றுவாங்களாம். அதை தான் செய்வாங்களாம். அதனால சிவிலியன்ஸ் எல்லாம் கொள்வது அதெல்லாம் ஆப்ளிகேட்டரி, அதெல்லாம் கடமை, பக்தி கடமை, அதெல்லாம் பெரிய தப்பெல்லாம் இல்லை. அல்லாவின் தேசமாக மாறணும், அவ்வளோதான். சரியாக சட்டம் அந்த நாட்டில் இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்களாம். இதில் 2008 மும்பை அட்டாக்ஸ் நடந்துச்சு. அப்போ அதில் கிட்டத்தட்ட 320 இடத்துல, சாதாரணமாக இல்லை, உலகமெங்கும் வேர்ல்டு வைடு உலகமெங்கும் 320 இடத்துல இவங்க ஒரு தாக்குதல் நடத்த தயாராக இருந்திருக்கிறாங்க. அதை யாருக்கு இந்த தாக்குதல் நடத்த தயாராக இருந்ததுன்னா இந்த எல்இடிக்காரன். அப்போ உலகளாவிய இது பயங்கரவாதம் தான் இவங்க. நம்ம இப்போ தான் தாஜ் ஹோட்டலில் நடந்துச்சு நினச்சோம். அந்த தாஜ் ஹோட்டலில் நடந்தது பிடிச்சதுமே அதுக்கப்புறம் வெளியில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட உலகம் எங்கும் 320 இடத்துல இப்படி பெரிய பெரிய ஹோட்டல்களே பெரிய பெரிய மால்களில் எல்லாம் உள்ளே புகுந்து இருக்கிறவங்களையெல்லாம் சுட்டு கொண்டு சோனபதிக்கு அனுப்புகிறது தான் இவங்க வச்சுருந்த ஒரு பயங்கரமான திட்டம் இது. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த இமெயிலு அவங்க வச்சுருந்த உபயோகிக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சு கண்டுபிடிச்சி இந்த எல்இடி அப்படிங்கிற பயங்கரவாதிகள் உலகமெங்கும் 320 இடத்துல இப்படி கொடுமையான ஒரு பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை செஞ்சு இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் அப்பாவிகளையெல்லாம் கொன்று குவிச்சு உலகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு 2008 ஆரம்பித்தது. அப்போ முடியாமல் போச்சு. அந்த தாஜ் ஹோட்டலோட எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துருச்சு. இல்லை அப்படின்னா உலகம் எங்கும் இப்படி கொடுமையாக எத்தனையோ 1000 பேர் செத்து போயிருப்பாங்க. இதுதான் இந்த புண்ணியவான்களுடைய கேவலமான ஒரு பரிதாபமான ஒரு பயங்கரவாத தாக்குதல், பயங்கரவாத ஒரு தீவிரவாத குணம். இது ஒரு கோலு லட்சியம் இவங்களுடைய. இதெல்லாம் எங்கடா இது யாரா உங்கள்கிட்ட சொன்னதுன்னா, இது அல்லாஹ் எங்களுக்கு ஆப்ளிகேட்டரியாக கொடுத்துருக்குறாரு. குர்ஆன் 2வது அதிகாரம் 216 வசனத்தின்படி தான் நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதன்படி தான் செய்வோம். இந்த உலகத்தை நாங்கள் எங்களோட அல்லாவின் தேசமாக அல்லாவின் உலகமாக மாற்றாமல் நாங்கள் விட மாட்டோம். அதுக்கு தடையாக இருக்கிறதே 3 பேர் தான். அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன், அப்புறம் இந்த யூதன் இஸ்ரேல் தேசத்தான். இது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்கள எங்கள் எதிரிகள், பரம எதிரிகள். புத்தர்கள், புத்திஸ்ட்டு, அப்புறம் சிக்கிசம், அப்புறம் அதையெல்லாம் அடுத்த பிரச்சனை. அப்போ சூனா முஸ்லீமு, ஷியா முஸ்லீமு, சலாஃபி, வகாபி, சூஃபி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அதுக்கடுத்து அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு போட்டு அவங்க கொண்டுக்கிடுவாங்க, அடிச்சுக்கிடுவாங்க, சாவாங்க. அது வேறு பிரச்சனை. ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த 3 விதமான நாடு, அமெரிக்காக்காரனும் இந்தியாக்காரனும் யூதனும் தான் அவங்களுடைய பரம எதிரியாம். அப்படி அதனால தான் இவங்க இப்போ இந்த காஷ்மீர் எங்களுக்கு விட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காஷ்மீரை கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பத்தாது. இந்தியா முழுதும் கேட்பாங்க. இந்தியா முழுதும் பத்தாது, இந்த உலகம் முழுதும் கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அல்லாவின் தேசம், அல்லாவின் தேசமாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடுவாங்க. அதுக்காக தான் அதுக்காக யாரையும் குழந்தைகளை கற்பழிக்க அதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது இவங்களுடைய புத்தி, இந்த பயங்கரவாத தீவிரவாத இந்த புத்தி. இவங்க கண்மணி நாயகன் என்ன செஞ்சாப்புலையோ அதைத்தான் அந்த சகாபாக்களும் செஞ்சாங்க. அதைத்தான் இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்களோ, என்னென்ன நடக்க போதோ தெரியல இவங்களால. யார் சாக போகிறது, என்ன கொடுமை நடக்க போகுது, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இவங்க பயங்கரவாதிகன்னு சொல்கிறோம், இவங்க தீவிரவாதிகன்னு சொல்கிறோம். இல்லை, உண்மையிலே இவங்க கிடையாது. இவங்க உண்மையிலே பயங்கரவாதிகள் கிடையாது. இவங்க உண்மையிலே தீவிரவாதிகள் கிடையாது. யதார்த்தமான பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் யார் தெரியுங்களா? இந்த மாதிரியான காரியத்தை செய்யும்படி இந்த பயங்கரவாதிகளை, இந்த தீவிரவாதிகளை போராளிகள்னு சொல்கிறான் பாருங்க. அவனை விட ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி, ஒரு கொடூரவாதி, ஒரு வஞ்சகன் வேறு யாருமே அந்தளவு கொடூரமானவங்க வேறு யாரும் கிடையாது. இவங்களெல்லாம் இந்த ஹமாஸை, இந்த எல்இடியை, இவங்களெல்லாம் போராளிகள்னு சொல்கிறவனை விட கொடூரமானவன், பயங்கரவாத தீவிரவாத தன்மையுடவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பயங்கரவாதி. என்கிட்ட இவங்களாம் சின்ன வயசுலேருந்தே இந்த பயங்கரவாதத்தில் தீவிரவாதத்தில் ஊறி போனவங்க. அப்படி தான் அதுக்கு தான் பிறந்தாங்க, அப்படி தான் வளர்ந்தாங்க, அந்த நாட்டில் தான் இருக்கிறாங்க, அதை தான் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருந்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு மனித நேயம், இதை சாந்தி சமாதானம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு கடைசியில் இந்த பயங்கரவாத தீவிரவாதிகள் செய்கிறவங்கள பார்த்து இவங்கெல்லாம் நாட்டுக்காக போராடுகிற, மண்ணுக்காக போராடுகிற போராளிகள் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவன் தான் பயங்கரவாதி, அவன் தான் யதார்த்தமான தீவிரவாதி. அதனால இவங்ககிட்ட பிரச்சனை இல்லை. இவங்க துப்புன்னு சுட்டு கொண்டு போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க கொடூரமானவங்க, கூடையே இருந்து குளிப்பறிச்சு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க. இவங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடுறாங்க. இவங்களை எவன் போராளின்னு சொல்கிறானோ அவன் பயங்கரமான தீவிரவாதி, பயங்கரவாதின்னு அர்த்தம்.